கரூரில் கோயில் நில பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, அங்கு பிரச்சினை தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதா? நிச்சயமாக கரூர் வெண்ணமலை பகுதியில் உள்ள பாலசுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் சுற்றி 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அந்த குடியிருப்பு மனைகள் அனைத்தும் கோயில் நிலத்திற்கு சொந்தமானது என்றும் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்று அறநிலைத்துறை மூலமாக நீதிமன்ற நோட்டீஸ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இன்று கூட கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கூடியிருந்த ஆண்கள் பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றனர். அப்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் கைதாக மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக கோவில் நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்பதாக கோயில் நில மீட்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் என்பவர் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் இனாம் நிலங்கள் என்று மற்றும் அதன் மூலமாக பெறப்பட்டுள்ள ரைத்து வாரி பட்டாக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் ரத்து செய்ததை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக நடத்தி வருகின்றனர். கற்பகவள்ளி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.